Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. காது கேளாமை எப்படிப்பட்ட காது கேளாமையாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். அது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. காது கேளாமையை பிறந்த ஒரே நாளில் கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது 3வது மாதத்துலேயே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிடும். அதனால் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே காது கேட்கும். கேட்கும், கரெக்டு. சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சி ஒரு குழந்தை காதே இல்லாமல் பிறந்தா கூட நார்மலாக காது கேட்க வைக்கும். இப்போ காது கேட்கலைன்னா என்ன ஆகும்? காது கேட்கலைன்னா பேச்சு வளர்ச்சி வராது. பேச்சு வளர்ச்சி வரலைன்னா மொழி வளர்ச்சி வராது. பேச்சு வளர்ச்சியும் மொழி வளர்ச்சியும் வரலைன்னா அறிவு வளர்ச்சி வராது. அந்த குழந்தைங்க அழுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். காது கேட்குற குழந்தை அழுகிற விதமும் காது கேட்காத குழந்தை அழுகிற விதமும் விதமாக இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணனாலே அலாம் நீங்கள் உடனே கூட்டி போய் காது டெஸ்ட் பண்ணணும். கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லை மெதுவாக காது கேட்கும், அப்புறமேல் கேட்கும், நீயும் இப்படி தான் பண்ணின, உங்கள் தாத்தா இப்படி தான் பண்ண, உங்கள் அப்பா இப்படி தான், அதெல்லாம் கண்டிப்பாக ஓகே முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அதாவது நம்மளை செவிடுன்னு சொல்லுவாங்க, நம்மளை தனிமைப்படுத்துவாங்க அப்படின்னு. அது அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு காது கேட்கல, நீங்கள் அவங்கள வித்தியாசமாக ட்ரீட் பண்ண போகிறீங்களா? இல்லை, அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இது முதல் பிரச்சனை. காது கேட்கலன்னா பேச்சு உச்சரிப்புகள் தவறும். வளர்ந்த பிறகும் அது தவறும். ஒருத்தருக்கு 20 வயசாச்சு, இல்லை 40 வயசாச்சு, 40 வயசு வரைக்கும் நார்மலாக காது கேட்குது. திடீர்னு காது கேட்கல, அவருக்கு என்ன வரும்? கொஞ்ச நாளில் உச்சரிப்பு தவறும். ஓகே, நினச்சி பாருங்கள், உலகத்தில் பாதி பேர் காது கேட்கலன்னு எப்படி இருக்கும்? இது நடக்குமானா நடக்கும், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது WHO ரிப்போர்ட். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி பாருங்கள், ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள், 100 பேர் உட்காந்துருந்தா அதில் 90 பேர் ஹெட்ஃபோனோட உட்காந்துருப்பாங்க. இல்லையா? ஒன்று பாட்டு கேட்பான், இல்லை ஏதாவது சினிமா பார்ப்பான், ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ ஹெட்ஃபோன் போட்டுருக்காங்க. அண்ட் நாய்ஸ் எப்படி இருக்கும்? பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் அதிகமாக இருக்கும். அந்த நாய்ஸோட அதிகமாக சவுண்டு வச்சாதான் இவருக்கு கேட்கும். இது டெய்லி நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் தொடர்ந்து சத்தங்களை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக காது கேளாமை வரும். இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. எல்லாத்தோட வயசும் 17லேருந்து 25, 26 வயசுக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு யாருக்காவது காது கேளாமை வருமா? நேச்சுரலாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட லைஃப்பில் மற்றவங்கக்கிட்ட பேசி பழகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேச்சு அண்ட் நமக்கு கேட்குற ஒரு திறன் அப்படின்றது தான். ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதில் குறைபாடுகள் பற்றின ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இயரிங் அப்படின்ற சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம ப்ரொஃபஸர் ரஞ்சித் ராஜேஸ்வரன் அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ நிறைய இப்போது வரக்கூடிய விஷயங்களில் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்னென்னா மெடிக்கல் சார்ந்து புதுசாக நிறைய விஷயங்கள் வருது. அது டிசீஸாக இருக்கட்டும், இல்லைனா அதில் கண்டுபிடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு பேசுகிறது அண்ட் கேட்குற ஒரு விஷயம்தான். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுனே குழந்தைகள்கிட்ட ரொம்ப பேரண்ட்ஸ் அதை தவறிடுறாங்க. ரொம்ப இயருக்கு அப்புறமா தான் தெரியுது என்னோட குழந்தை இதை நான் முன்னாடியே பார்க்கலையே அப்படின்ற நிறைய வருத்தப்படுறாங்க. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம சொல்லலாமா? அதாவது இன்றைக்கி உலகத்திலே அதிகமாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை காது கேளாமை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 100 குழந்தைங்க பல வகையான குறைகளோடு பிறந்தால் அதில் 25% குழந்தைங்க காது கேளாமையோட பிறக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி டிசபிலிட்டி இஸ் ஹியரிங் டிசபிலிட்டி. இந்த காது கேளாமையில் பல வகை இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, காது கேளாமை எப்படிப்பட்ட காது கேளாமையாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். அது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது.
காது கேளாமையை பிறந்த ஒரே நாளில் கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். காதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காது வந்து நம்ம 5 சென்சரி சிஸ்டம் இருக்குது. கண், காது, மூக்கு, நுகர்வது, டேஸ்ட்டு, டச். அதில் காது அந்த சென்சரி ஹியரிங் சென்சரி சிஸ்டம் மட்டும்தான் குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது 3வது மாதத்துலே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிடும். அதனால குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே காது கேட்கும். கேட்கும், கரெக்டு. சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ காது தான் முதல் ஃபங்க்ஷன் ஆகிற சென்சரி சிஸ்டம். அதே மாதிரி காது தான் கடைசியாக நிற்கக்கூடிய சென்சரி சிஸ்டமும். ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் கடைசியாக வேலை செய்யாமல் போகிற சென்சரி சிஸ்டமும் காது தான். முதல்ல வேலை செய்கிற உறுப்பும் காது தான். ஸோ காதுக்கும் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ மூளைக்கு போகிற முதல் சென்சரி இன்ஃபர்மேஷனே சவுண்டு தான், காது வழியாக போகிறது. ஓகே, இப்போது குழந்தை வயிற்றில் வளரும்போது பல பிரச்சனைகள்னால அந்த காதுனுடைய வளர்ச்சி தடைபடலாம். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் ஒரு சில குழந்தைங்க காது நல்லா கேட்டு பிறந்து திடீர்னு பிறக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால காது கேளாமை ஏற்படலாம். ஸோ அந்த காது கேளாமையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிறந்து ஒரு நாள்லேயே கண்டுபிடிக்கலாம். அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிச்சி ஒரு குழந்தை காதே இல்லாமல் பிறந்தா கூட நார்மலாக காது கேட்க வைக்கலாம். ஓகே, பட் இதில் முக்கியமான விஷயம் காது கேட்க வைக்கிறத விட அந்த காது கேளாமையை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் காது கேளாமையோட அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் சரியான நேரத்தில் கண்டுபிடிக்காதது. ஓகே, இப்போ காது கேட்கலைன்னா என்ன ஆகும்? காது கேட்கலைன்னா பேச்சு வளர்ச்சி வராது. பேச்சு வளர்ச்சி வரலைன்னா மொழி வளர்ச்சி வராது. பேச்சு வளர்ச்சியும் மொழி வளர்ச்சியும் வரலைன்னா அறிவு வளர்ச்சி வராது. இது அறிவு வளர்ச்சி, பேச்சு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, இது மூணுமே ஒரு மனிதன் வந்து ஒரு சொசைட்டியில் பழகிறதுக்கு, சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கூலுக்கு போகணும், நார்மல் ஸ்கூலில் படிக்க முடியாது, அவங்களுக்கு நார்மலாக காது கேட்காது. ஸோ அவங்க காது கேளாத ஒரு பள்ளியில் படிக்கணும். ஒரு நார்மலாக மற்றவங்க அவங்க அறிவாளியாக இருந்தால் கூட அந்த அவங்களோட அறிவுத்திறனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால ஒரு நல்ல வேலைகள் கிடைக்காது. அவங்க பெரும்பாலும் யாரையாவது எதிர்பார்த்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அவங்க அம்மா அப்பா பெற்றோர்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து யார் அவங்கள பார்த்துப்பான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பட் அந்த நிலைமை இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி வந்து நார்மலாக காது கேட்க வைக்க முடியும். 100% காது கேட்கலன்னா கூட நார்மல் லைஃப்பை அவங்க லீட் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது புதுசு கிடையாது. இது வந்து 1997 நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். இன்றைக்கி வந்து பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு காது கேளாமை ஏற்பட்டால் அந்த காது கேளாமையை சரி பண்ண முடியும். இதுதான் முக்கியமாக மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். காது கேளாமை ஒரு காமன் பிரச்சனை. அந்த காது கேளாமை எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி பண்ண முடியுன்றது 2 முக்கியமான விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் முன்னாடியே அதை பார்த்துருக்கலாம், சின்ன வயசுலேயே அதை வந்து நோட் பண்ணி இதை செஞ்சுருக்கலாம், 5 வயசுக்கு முன்னாடி அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம்ல. அதையும் சரி செய்ய முடியுமா? இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, காதுங்கிறது சத்தத்தை கேட்க வைக்கிறது. அந்த கேட்குற சத்தங்களை உணர்ந்து புரிஞ்சுக்கணும். அதாவது காது கேட்குற சத்தத்தை பயன்படுத்திக்க தெரியணும் இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட தமிழில் பேசுகிறேன். இதை பார்க்குற நேயர்களுக்கு, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசுகிறது புரியும். இதை பார்க்குற ஒரு நேயருக்கு தமிழே தெரியாது சுத்தமாக. அவருக்கு எதாவது புரியுமா? புரியாது. அதனால் நான் பேசுகிறது எதுவுமே பயனாக இருக்காது அவருக்கு. ஸோ சத்தங்களை கேட்குறது, சத்தங்களை உணர்றது, சத்தங்களை புரிஞ்சு பயன்படுத்திக்கிறதுன்றது வேற. சத்தங்களை புரிஞ்சு பயன்படுத்திக்கிறது மூளையோட வேலை. அந்த மூளை வந்து எப்போ சத்தங்களை வந்து நல்லா பயன்படுத்திக்குன்னா அவங்களுக்கு காது கேட்குற திறன் பிறவியிலிருந்து இருக்கணும். முதல் 3 வருஷம் ரொம்ப முக்கியம். அந்த 3 வருஷத்துல தான் இந்த மூளை வந்து சத்தங்களை உணர்ந்து அந்த சத்தங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பயன்படுத்திக்க வேலை பண்ணும். அந்த 3 வயசை தாண்டிட்டோன்னா மூளை வந்து சத்தங்களை கேட்டு அந்த சத்தங்களை பயன்படுத்திக்கக்கூடிய திறன் குறைஞ்சி போயிடும். அதனால தான் 3 வயசு ரொம்ப முக்கியம். அந்த 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு பயன்படுத்திக்கலாம். 5 வயசுக்கு மேலே ரொம்ப குறைவு அவங்களுக்கு. அதனால தான் வந்து அந்த காலத்தில் பழமொழியே இருக்குது,
5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படிங்கிறது எதை நினச்சி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் 5 வயசுக்கு மேலே காது மட்டும் இல்லை, எதுவுமே பிறவியில் ஏற்படக்கூடிய குறைகளை 5 வயதுக்கு மேலே நம்ம சரி பண்ணணும்னு நினச்சோம்னா அதை சரி பண்ணால் கூட அது மூலியமாக கிடைக்கிற பலன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதே வேலையை நம்ம 1 வயசுலேயோ 6 மாதத்துலேயோ பண்ணினோம்னா அதில் கிடைக்கிற பலன் 500,000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் காது கேளாமையை சரி பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணுறோன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் வந்து 3 வயசில் பண்ணுறதுக்கும் ஒரு குழந்தைக்கு பிறவிலே காது கேட்கல, அந்த குழந்தைக்கு 6 மாதத்தில் அந்த காது கேட்க வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் 5 வயசில் பண்ணுறதை விட 1000 மடங்கு பெனிஃபிட். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய கருவியும் பண்ணக்கூடிய செலவழிக்கக்கூடிய நேரமும் சேம் தான். 6 மாத குழந்தைக்கும் 5 வயசு குழந்தைக்கும் 3 வயசு. ஆனால் பலன் பாருங்க 1000 மடங்கு அதிகம் தொடக்கத்திலேயே அப்படின்றதுனால. மூளையில் வந்து எந்த ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷனையும் அந்த மூளை ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறதுக்கு பிறந்ததுலேருந்து முதல் 3 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சில ஹாஸ்பிட்டலில் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஹாஸ்பிட்டல்லே சொல்லிடுறாங்க, ஏதாச்சும் குறைபாடு இருக்குதுன்னா அப்பயே பார்த்து சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ சொல்லலை, இல்லை அப்போ தவறியாச்சு, ஆனால் வீட்டில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட குழந்தைக்கு வந்து இந்த செவித்திறன் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது 2 முக்கியமான விஷயம். முதல்ல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் காது டெஸ்ட் செய்யணும். அது வந்து நியூ பார்ன் ஹியரிங் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க. பிறந்தவுடன் காது பரிசோதனை செய்யணும், ஹியரிங் ஸ்க்ரீனிங் நியூ பார்ன். அதில் 2 வகை. ஒன்று வந்து நார்மலாக பிறக்கக்கூடிய குழந்தைங்க பிறக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது, நார்மல் டெலிவரி, வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னொன்று வந்து ஹை ரிஸ்க் பேபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹை ரிஸ்க் பேபிஸ்னால் அந்த குழந்தை பிறந்து ஒரு நிமிஷமாக அழுகலை, இல்லை அந்த குழந்தை பிறக்கும்போது வெயிட் கம்மியாக இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு பிறக்கும்போது ஒரு ஜாண்டிஸ் இருந்துச்சு, ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஹை ரிஸ்க் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு 10-12 கேட்டகரி லிஸ்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு காது டெஸ்ட் பண்ணுறது அவசியம் அவங்களுக்கு. ஓகே, அதாவது வெல் பேபிஸ், அதாவது நார்மலாக பிறந்து ஒரு பிரச்சனையும் இல்லாத குழந்தைங்களுக்கும் பண்ணணும். ஆனால் அவசியமாக இந்த ஹை ரிஸ்கில் ஏதாவது ஒரு ஹை ரிஸ்க் இருந்தால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். இது முக்கியமான விஷயம். ஓகே, முதல் இண்டிகேஷன். ஓகே, அந்த நியூபார்ன் ஸ்க்ரீனிங் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தைகளை மானிட்டர் பண்ணணும். எந்த ஒரு குழந்தையுமே வந்து காது கேட்டால் தான் பேச்சு வரும். அந்த குழந்தைங்க அழுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். காது கேட்குற குழந்தை அழுகிற விதமும் காது கேட்காத குழந்தை அழுகிற விதமும் விதமாக இருக்கும். ஒரு புதுசாக, அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு மதர் டெலிவர் பண்ணுறாங்க, ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட்டு பேபி டெலிவர் பண்ணுறாங்க, ஷீஸ் பிகேமிங் எ மதர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. இதுவே உங்கள் பாட்டிக்கோ ஒரு 5-6 குழந்தைங்களை பார்த்தவங்களுக்கும் அனுபவம் தெரியும், அவங்களால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம். ஸோ ஒரு குழந்தை வந்து கூப்பிட்டு திரும்பலை, ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அதுதான் ஃபஸ்ட் இண்டிகேஷன். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது கழுத்து நிற்காது, அதனால திரும்ப மாட்டாங்க. ஆனால் கண்ணு தேடும் சத்தத்தை. கண்டிப்பாக. ஓகே, கழுத்து நின்னதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ ஒருத்தரால் நம்மளுடைய பேசிக்காக நமக்கு இருக்கிற ஒரு ஸ்கில்லையும் அறிவையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தை கூப்பிட்டா திரும்பலையா, ரெஸ்பாண்ட் பண்ணுதா சத்தத்துக்குன்ற நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ கூட தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட் அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணலனாலே அலாம், நீங்கள் உடனே கூப்பிட்டு போய் காது டெஸ்ட் பண்ணணும். கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லை மெதுவாக காது கேட்டுரும், அப்புறமேல் கேட்கும், நீயும் இப்படி தான் பண்ணன, உங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணார், உங்கள் அப்பா இப்படி தான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, முதல்ல டெஸ்ட் பண்ணணும். ஆமாம், அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் பேசிக் இண்டிகேஷன். பிறக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஹை ரிஸ்க் இருக்க குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணணும். அதையும் விட்டுட்டா குழந்தைங்க கூப்பிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே டாக்டர், இது குழந்தைகளுக்கான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வளர்ந்தவங்க திடீர்னு நடுவில் காது கேட்காம போயிடுச்சு, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? காது கேளாமை எப்போ வேணால் ஏற்படலாம். ஓகே, காது கேளாமை ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நான் என்ன காரணன்றது ஆராயறது ரொம்ப முக்கியம் இல்லை. பட் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாதது கிடையாது. பட் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம எந்த அளவுக்கு காது கேளாமையை சீரியஸாக எடுத்துக்கிறோன்றது தான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக. நெக்லிஜென்ஸ்
இக்னரன்ஸ். ஓகே, இது ரெண்டுமே வந்து இந்த காது கேளாமை இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட். ரொம்ப மினிமல் பீப்புள் தான் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு காது கேட்கறது டவுட்டாக இருக்குது, பேசுனா டக்குன்னு புரிய மாட்டேங்குது, இதெல்லாம். ஓகே, சில பேர் அதை வந்து அச்சோ நம்ம காது கேட்கலன்னு சொன்னா ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களோ, நம்மள வந்து இல்லை காது கேட்கலையா அப்படின்ற மாதிரி கிண்டலா ஒரு ஸ்டிக்மா இருக்கு. அதாவது நம்மளை வந்து செவிடுன்னு சொல்லுவாங்க, நம்மளை வந்து தனிமைப்படுத்துவாங்க அப்படின்னு. அது வந்து அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு காது கேட்கல, நீங்கள் அவங்கள வித்தியாசமாக ட்ரீட் பண்ண போறீங்களா? இல்லை, அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நமக்கு வந்து காது கேட்கல அப்படின்னு போனால் காது மிஷினை போட்டு விட்டா நமக்கு காது கேட்கலன்னு தெரிஞ்சிடும்னு. நீங்கள் மிஷின் போடலைன்னா கூட உங்களுக்கு காது கேட்கலன்னு தெரியும். கூட இருக்கவங்களுக்கு கூப்பிட்டா திரும்பினா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு காது கேட்கல, இல்லை திமிரு கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம காது கேட்கணும், நம்ம காதை நம்ம கேட்க வச்சுக்கிறது அடுத்தவங்களுக்காக கிடையாது, நமக்காக. ஏன்னா காது கேட்கலன்னா இன்ட்ராக்டே பண்ண முடியாது. இன்ட்ராக்ட் பண்ணலாம், அறிவு வளர்ச்சியே வராது இவங்களுக்கு. ஸோ ஸ்லோவாக அவங்க ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, தனிமைப்படுத்திக்குவாங்க அவங்களையே. ஸோ வேறு எந்த வகையான டெவலப்மெண்ட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ காது கேளாமை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் அவங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா முதல்ல எனக்கு காது கேட்கணும், எனக்கு காது மிஷின் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை காதில் மருந்து சாப்பிட்டா சரியாகணும், இல்லை என்ன டாக்டர் சொல்கிறாரோ அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை சரி பண்ணிக்கணும். ஓகே, முக்கால்வாசி பேர் நமக்கு காது கேட்கலன்னா மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இல்லை சோஷியல் ஸ்டிக்மானாலேயே அவங்களுக்கு சரி பண்ணிக்கிறது கிடையாது. இல்லை அது லைட்டாக கேட்குது, இல்லைன்னா கொஞ்சம் தான் வந்து குறைபாடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுதான் சொல்கிறேன், இக்னரன்ஸ் நெக்லிஜென்ஸ் ரெண்டு இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, லைட்டாக தான் எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, அது என்ன ஆக போகுது, ஆனால் கேட்குது இல்லை பார்த்துக்கலாம் அப்புறமா இல்லை சரியாயிடும் அப்படின்னு. இதுவே வந்து அவங்க கண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும், லைட்டாக மங்கள தேதினா சும்மா இருப்பாங்களா? இல்லை, அதான். ஸோ காதுக்குன்னா ஒரு தனி ரூலு, கண்ணுக்குன்னா ஒரு தனி ரூல். ஏன்னா கண்ணுக்கு கண்ணாடி போட்ட சொன்னால் அது ஃபேஷன், காதுக்கு காது மிஷின் போட சொன்னால் இன்னும் ஃபேஷன் ஆகலை. என்னைக்கு காது மிஷின் ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட்டாக வருதோ அன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் கேட்கலன்னா கூட போய் போட்டுக்குவாங்க. ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாங்க, இல்லைனா இக்னோரண்ட்டாக இருந்துடுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு சிவியரான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்? இது வந்து முதல் பிரச்சனை காது கேட்கலன்னா பேச்சு, உச்சரிப்புகள் தவறும். ஓகே, வளர்ந்த பிறகும் அது வந்து தவறும். ஒருத்தருக்கு வந்து 20 வயசாச்சு, இல்லை 40 வயசாச்சு, 40 வயசு வரைக்கும் நார்மலாக காது கேட்குது, திடீர்னு காது கேட்கல, அவருக்கு என்ன வரும்? கொஞ்ச நாள்ல உச்சரிப்பு தவறும், பேச்சில் உச்சரிப்பு. ஏன்னா கண்டிப்பா, ஏன்னா நீங்க பேசுறீங்க இல்லையா, நீங்க பேசுறது கரெக்டாக தான் உச்சரிக்கிறீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பேசுறது உங்களுக்கே கேட்குது, ஒரு ஃபீட்பேக். அதனால தான் நீங்க தப்பா பேசும்போது நம்ம வார்த்தைகள் தவறி சொல்லுவோம், இப்போ அது உச்சரிப்பு. அப்போ நம்மளே திருத்திக்கிறோம்ல, எப்படி திடீர்னு திருத்திக்கிறோம் நம்ம? ஏன்னா நம்ம சொல்றது நம்ம கேட்குது. இதுக்கு பேர் பயோ ஃபீட்பேக், ஆடிட்டரி ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் இருக்காது அவங்களுக்கு, ஏன்னா காது கேட்கல. அப்போ தப்பு உணர்வாங்க. இது புதுசாக டாக்டர். இப்போ உங்களுக்கே வந்து ஒரு காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டுட்டு அந்த ஹெட்ஃபோனில் லவுடாக சவுண்டை கொடுத்துட்டு நீங்கள் பேசுறது உங்களுக்கே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் உச்சரிப்புகள் உங்களுக்கு தப்பும். ஆமாம், சத்தமாக இருக்கும்போது நம்ம சத்தமாக கூட பேசிடுவாங்க, ஹெட்ஃபோன் போட்டிருக்கும்போது நிறைய பேர் சத்தமாக. நீங்கள் சத்தமாக பேசுவீங்க, நீங்கள் எவ்வளோ சத்தமாக பேசினாலும் உங்களுக்கு காதில் விழாத மாதிரி நம்ம பண்ணணும்னாக்கா உங்களுக்கு உச்சரிப்புகள் இருக்கும். இது நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் இது உண்மை. ஏன்னா நம்ம த வே த பிரெயின், அந்த மூளையும் நம்ம உடம்பும் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு எல்லாமே ஃபீட்பேக் வச்சு தான் ரியாக்ட் பண்ணுது. ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும் உள்ளுக்குள்ளே. அதனால தான் நம்ம ஒரு 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 வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது அது ஒரு வார்த்தை தப்புதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறுதெல்லாம் வளர்றோம், இல்லை ப்ரொனவுன்சியேஷன் சரியில்லாமல் உச்சரிப்பு சரியில்லாமல் போகுது, நம்ம திருத்திக்கிறோம்ல டக்குன்னு. எப்படி திருத்திக்கிறோம்? நமக்கே தெரியும் தப்பா சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே கேட்கலாம், என்ன பண்ணுங்க, தப்பா அப்படியே தப்பாகவே இருக்கும். வளர்ந்த பிறகும் அந்த ஒரு தடுமாற்றம் வரதா? ஆமாம். இன்னைக்கு வந்து WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து வேர்ல்டு ரிப்போர்ட் ஆன் ஹியரிங் 2020 அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்டு ரிப்போர்ட் ஆன் ஹியரிங் 2020 படி இன்னும் ஒரு 15-20 வருஷத்தில் உலகத்தோட பிக்கஸ்ட் ஹெல்த் எக்கனாமிக்கல் பேர்டன், அதாவது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடிய எக்கனாமிக்கல் பேர்டன், பொருளாதார பிரச்சனை வந்து காது கேளாமையினால தான் வரும். ஓகே, நினச்சி பாருங்கள், உலகத்தில் பாதி பேர் காது கேட்கலன்னு எப்படி இருக்கும்? இது நடக்குமானா? நடக்கும்.
கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது WHO ரிப்போர்ட். அது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஹியரிங் லாஸ். ஓகே. ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம் நாய்ஸ் எக்ஸ்போஷர். ஓகே. ஸோ ஹெட்ஃபோன்லாம் கூட போட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அதாவது நான் சொல்கிறது ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து முதுமையினால் காது கேளாமை ஏற்படும். அது ப்ரெஸ்பைக்யூசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முதுமையினால் காது கேளாமை வந்து ஒரு 65-70 வயசில் தான் ஆரம்பிக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து அது வந்து 45-50 வயசில் ஆரம்பிக்குது. அதுக்கு நிறையா காரணம். ஒன்று லைஃப் ஸ்டைல், இன்னொன்று சரியான உணவு, தூக்கம், ஓகே, டிசிப்ளின், அண்ட் ரெண்டாவது நாய்ஸ் எக்ஸ்போஷர். நிறைய நாய்ஸ் எக்ஸ்போஷர் இருந்துச்சு முன்னாடி. இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் எக்ஸ்போஷர், பிளாஸ்ட் நாய்ஸ் எக்ஸ்போஷர், ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்து காது, துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்டு காதுங்க. இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இங்கே வந்து நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. எல்லாத்தோட வயசும் வந்து 17லேருந்து 25-26 வயசுக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு யாருக்காவது காது கேளாமை வருமா? நேச்சுரலாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. ஓகே, ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு 5% பர்மனெண்ட் ஹியரிங் லாஸ் வருது. ஓகே. ஏன்? வீட்டிலேருந்து கிளம்புறான், 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், இல்லை காலேஜுக்கு போகணும், இல்லை வேலைக்கு போகணும், ஒரு பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சி போகணும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி பாருங்கள், ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள், 100 பேர் உட்காந்துருந்தா அதில் 90 பேர் ஹெட்ஃபோனோட உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பாக. இல்லையா? ஒன்று பாட்டு கேட்பான், இல்லை ஏதாவது சினிமா பார்ப்பான், ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ ஹெட்ஃபோன் போட்டுருக்காங்க. அண்ட் நாய்ஸ் எப்படி இருக்கும்? பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் அதிகமாக இருக்கும். அந்த நாய்ஸோட அதிகமாக சவுண்டு வச்சாதான் இவருக்கு கேட்கும். ஆமாம். இது டெய்லி நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் தொடர்ந்து சத்தங்களை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக காது கேளாமை வரும். ஓகே. ஓகே, ஸோ இது என்டர்டெயின்மெண்ட் நாய்ஸ் போல இது ரொம்ப அதிகம். அப்போ என்ன ஆகும்? ஒரு ஜென்ரேஷன் தள்ளி 10-15 வருஷத்தில், ஒரு டீகேடில் நிறைய பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே காது கேளாமை வந்துடும். ஓகே, அது இன்னும் அதிகமாக கண்டிப்பாக அதிகமாகும் ஓகே அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சத்தங்களை லிசன் பண்ணுறீங்க, அது கேட்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ நாங்களே எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, மொபைல் ஃபோனில் ஒரு நாளைக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க. ஓ, கால் பேசுகிறதே மொத்தமே 3 நிமிஷத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கும். ஓகே, அப்படி பேசணுன்னா ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு ஃபோனை தள்ளி வச்சு பேசுங்க. இல்லை ரெகுலர் லேண்ட்லைனில் பேசுங்க. ஃபோனை காதில் வச்சுலாம் பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது கத்தி பேசுவீங்க, சுற்றி நாய்ஸ் இருக்கும், சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ப்ளஸ் நீங்கள் பேசும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஒரு காம்பனண்ட் மட்டும் இல்லை, பல காம்பனண்ட்ஸ் இருக்குது. காது கேட்காம போகிறதுக்கு பல காரணங்கள், எல்லாமே அதோடைய வேலையை காட்டும். கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் எக்ஸ்போஷரை குறைச்சா நல்லது. ஓகே டாக்டர். ஸோ நிறைய புது புது விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க. முக்கியமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து நமக்கு பாதிப்பு வருது காதில் அப்படின்ற ஒரு விஷயம்.